அனைவருக்கும் வணக்கம். இதுதாங்க கடுக்காய். காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் குமரனாகலாம். காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் கிழவனும் கோலூன்றி செல்கிற குமரனும் கோலை வீசி ஓடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு வலிமையை கொடுக்குதான். இந்த கடுக்காயில் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் அந்த துவர்ப்புத்தன்மை என்ன செய்யுதுன்னா நிறையா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண், மூச்சு புண் எல்லா விதமான புண்களையும் ஒரு மருந்தாக இருக்குது. வயிற்று தொடர்பானது, தோல் தொடர்பானது, அதே மாதிரி இது தாம்பத்திய உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு இது மிக அருமருந்தாக பயன்படுது. பாருங்கள், இந்த கடுக்காயை இன்றைக்கி நம்ம முளைக்க வைக்க போகிறோம். இந்த கடுக்காயை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ இப்படி உடச்சிருக்கோம். இந்த உடச்சாச்சு. உடச்ச பிறகு இது உள்ளே இருக்கிற இந்த விதை இந்த இருக்குது. இந்த விதை ஒரு 5 விதை இருக்குது. இந்த 5 விதையை நம்ம முளைக்க வைக்க போவோம். முளைக்க வச்சு பார்ப்போம். முளைச்சிச்சின்னா ரொம்ப நல்லது, கன்றுகள் உருவாகிடும். இப்போ இந்த கடுக்காய் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம துவர்ப்புத்தன்மை இருக்கனால இதை நம்ம சாப்பிட்லாம், நமக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இதை முளைக்க வைப்போம். இந்த கொட்டைகளை முளைக்க வைப்போம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு 8 கொட்டைகள் பூவந்தி கொட்டை போட்டேன். இன்றைக்கி அந்த பூவந்தி கொட்டையோட இந்த கடுக்காய் கொட்டையும் கொஞ்சம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சு அதை முளைக்க வச்சுருவோம். பாருங்கள், இன்னொரு என்னதான், அந்த கடுக்காயை நாட்டு சாராயம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஊறலில் போட்டு பயன்படுத்துவாங்க. அது நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து கடுக்காய். பாருங்கள்.